ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே சோத்திரங்கள். இந்த நாளுக்குரிய வேதமே வெளிச்சம் என்கிற தியானத்துக்குரிய வார்த்தை யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீதிமான்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதம் அவர்கள் சந்ததியின் மேல் வந்து பலிக்கும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அதை சொன்ன தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர். பல நேரங்களிலே எனக்கு ஒரு நன்மை இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு தேவ பலன், தயவு, காருண்யம் இல்லையே என்று கலங்குகிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார். உங்க கலக்கங்களை இயேசு சுவாமி மாற்ற வல்லவல்லவராக இருக்கிறார். மனிதன் பார்க்கிறதை போல அவர் பாராமல், மனிதன் செய்கிறதை போல செய்யாமல், மனிதன் வஞ்சிக்கிறதை போல அவர் வஞ்சியாமல், மனிதன் பட்சபாதம் பார்க்கிறதை போல அவர் செய்யாமல், அவர் உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று, உங்கள் தொழிலுக்கென்று, உங்கள் வேலைக்கென்று வைத்திருக்கிற நன்மையை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. எனவே அவர் சொல்லிய நல் வார்த்தைகளை நிச்சயம் உங்கள் வேலை நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியாய் யோபுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்த கர்த்தர், இந்த தியானத்தில இந்த உம்மோடு கூட அப்பா அமர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே செய்வீராக. அவருடைய ஆண்டவரை முன்னிலைமை காட்டில பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல தேவ கிருபை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.